Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல second question பார்க்க போறோம். Choose the correct choice in the following and justify அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 30th term of the AP. ஸோ நமக்கு ஒரு AP கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10, ஸோ 7, 4 and so on is அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ 30th term வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து நமக்கு 10 ஓகேவா. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். A2 மைனஸ் A1. ஸோ அப்போ 7 மைனஸ் 10 வந்து நமக்கு -3 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு -3 இருக்கு. ஸோ இங்கே எண் வந்து நமக்கு 30. ஏன்னா நமக்கு 30th டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எண்ணா இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஏ 30யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஏ 30, அதாவது 30th டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஏ 30யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஏ எண்ணுக்கு பதிலாக நம்ம 30 அப்படின்னு எழுதிடணும். ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ வந்து 10 ஓகேவா. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 10 ப்ளஸ் ஸோ என்னோட வேல்யூ 30 மைனஸ் 1 இன்டூ டியோட வேல்யூ வந்து -3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஏ 30 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 30 மைனஸ் 1 வந்து நமக்கு 29 வந்துடும். ஸோ இந்த -3 நமக்கு அப்படி இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் 10 ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்துடும். 29ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 87 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ 10 மைனஸ் 87 நமக்கு -77 வரும். ஸோ இதான் வந்து ஏ 30, அதாவது 30th டேர்மோட வேல்யூ. ஸோ இது நமக்கு ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் 11th டேர்ம் ஆஃப் த ஏபி. ஸோ நமக்கு இங்கே ஏபி கொடுத்துருக்காங்க -3, -1/2, 2, அண்ட் so on ஓகேவா. ஸோ இதில் நமக்கு 11th டேர்ம் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏபிலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ ஈக்குவல் டு -3 ஓகேவா. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து நமக்கு -1/2 மைனஸ் A1 வந்து நமக்கு -3 ஓகேவா. ஸோ இங்கே -1/2 இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ +3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டர் நமக்கு 2 வந்துடும். ஸோ இங்கே -1 + 6 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 5/2 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே நம்ம 11th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்ம 11 அப்படின்னு எடுக்கணும். ஸோ அப்போ A11 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி ஓகேவா. ஸோ இங்கே ஏ எண்ணுக்கு பதிலாக 11 ஈக்குவல் டு ஸோ ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் -3 ஓகேவா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ -3 ப்ளஸ் n மைனஸ் 1. ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 11. ஸோ அப்போ 11 மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். டியோட வேல்யூ வந்து 5/2 ஓகேவா. நெக்ஸ்ட்டு -3 நமக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் 11 மைனஸ் 1 வந்து நமக்கு 10ன்னு வந்துடும். இன்டூ 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்கள். 1 2s are 2, 5 2s are 10 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு -3 நமக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் 25 வரும் ஓகேவா. 5 5s are 25 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ A11ஓட வேல்யூ வந்து மைனஸ் ப்ளஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 22 வந்துடும் ஓகேவா. ஸோ A11ஓட அதாவது nth டேர்மோட வேல்யூ வந்து 22. இது நமக்கு ஆப்ஷன் நம்பர் பியில் இருக்குது.